முந்தைய பகுதியில ஒரு குட்டி குழந்தையிலிருந்து மனிதன் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தான் என்பதை நாம பார்த்தோம். அப்பா, அம்மா, குடும்பம், அன்பு, நான் யார், எதுக்கு வாழ்றேன்னு மனசுல கேள்விகள் பிறந்ததை பார்த்தோம். இப்போ அந்த மனிதன் அறிவோட வளர்ந்து உலகத்தை வென்றதாக நினைச்ச அந்த தருணத்திலிருந்து அவன் நிஜமான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற பயணம்தான் இந்த இரண்டாவது பகுதி. மனிதன் அப்ப முதன்முறையா அமைதியா நின்னான். வெற்றிக்காக ஓடுற கால்கள் ஒரு நொடி நின்றது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த உலகம் தனக்காக மட்டும் உருவானது இல்லைன்னு. அவன் முன்னாடி நடந்தது ஒரு குழந்தை. பாதம் சரியா நிலை கொள்ளாம தடுமாறி நடக்குது. அதே பாதையில கொஞ்சம் தூரத்துல ஒரு முதியவன். அதே மனிதன், வேறொரு காலம். அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை தெளிவா தெரிஞ்சது. நான் இங்க வந்து சேர்ந்தது ஒரு நாள் கிடையாது. நான் இங்கிருந்து போகப் போறதும் ஒரு நாள்தான். இந்த இடைப்பட்ட நேரம்தான் வாழ்க்கை. அந்த நடுவுல நிற்கிற பெண் மெதுவா பேசுறா. நீ பிறந்தது உன் விருப்பமில்ல, ஆனா நீ எப்படி வாழ்ற அது உன் தேர்வு. அவள் காலடியில் மிருகங்கள், குதிரை, மாடு, கரடி. அவையெல்லாம் அவளோட கீழே இல்ல, அவளோட கூட. நீ அவங்கள ஆளலாம், ஆனா நீ அவங்கள தாண்டி இல்ல. நீ அவங்கள அழிச்சா உன்னையே அழிச்ச மாதிரிதான். மனிதன் கீழே பார்த்தான். அவன் வெட்டிய காடுகள், உலர்ந்த நிலம், சிதைந்த நீர்நிலைகள். அவனுக்கே தெரியாம அவன் வாழ்க்கை வட்டத்தை சின்னதா மாற்றிக்கிட்டான். வாழ்க்கை சொல்றா, நீ முன்னே போனது உண்மை, ஆனா பின்னாடி திரும்பி பார்க்க மறந்துட்ட. உன் ஆரம்பம் இந்த மண்ணு, இந்த தண்ணி, இந்த உயிர்கள். மனிதன் மெதுவா தலை குனிந்தான். அவன் கையிலிருந்த ஆயுதம் கீழே விழுந்தது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், வலிமைனா அடக்கிறது இல்ல, வலிமைனா பாதுகாக்கிறது. அறிவுனா அழிக்கிறது இல்ல, அறிவுனா புரிஞ்சுக்கிறது. அந்த கர்ப்பப்பை மாதிரி வட்டத்துக்குள்ள இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம். அது நினைவூட்டுது, ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கம், ஒவ்வொரு இரவும் ஒரு விடியல். மனிதன் முதன்முறையா தன்னை மட்டுமில்ல, தன்னை சுற்றியிருக்கிற அனைத்தையும் வாழ்க்கையா பார்த்தான். அப்ப வாழ்க்கை சிரிக்கிறா, இப்பதான் நீ மனிதனா மாற ஆரம்பிச்சிருக்க. வாழ்க்கைனா ஜெயிக்கிறதில்ல, வாழ்க்கைனா சேர்ந்து நடக்கிறது. கடல் இன்னும் அலைகளோட பேசுது, நிலம் இன்னும் உயிர்களை சுமக்குது. வட்டம் சுழலுது. பிறப்பு, வளர்ச்சி, மாற்றம், முடிவு, மறுபிறப்பு. நாமெல்லாம் அந்த வட்டத்துல சின்ன பயணிகள்தான். ஆனா அந்த பயணம் அழகா இருக்கணும்னா நினைவோட வாழணும். ஏன்னா வாழ்க்கை நமக்கு சொந்தமில்ல, நாம் தான் வாழ்க்கைக்குச் சொந்தம். இந்த பயணம் இன்னும் முடிவடையல. ஏன்னா வாழ்க்கைனா ஒரு கதை இல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம எழுதுற பயணம். இந்த பார்ட் 2 உங்களுக்கு மனசுல ஏதாவது உணர்வை உண்டாக்கினா ஒரு லைக் போடுங்க. அந்த லைக் இந்த பயணத்தை பார்ட் 3க்கு நடத்தும். நீங்க இந்த வாழ்க்கை வட்டத்தை மேலும் பார்க்க விரும்பினா இந்த கதை தொடரும். இல்லைனா இங்கேயே ஒரு அமைதியான இடைவேளை, முடிவு இல்ல. ஏன்னா வாழ்க்கை எப்போதும் தொடர்கிறது.